ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருட வாக்குத்தத்த வசனத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்யை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் மோசையோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை தான் நமக்கு உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். அந்த வேத வசனங்களை வைத்துதான் தொடர்ந்து ஆவியானவர் நம்மளோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். உன் வாழ்விலே நான் அதிசயங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா, உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்னார். இரண்டாவது சொன்னார், வேத வசனத்தை வாசித்து தியானியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். மூன்றாவது கர்த்தர் சொன்னார், கர்த்தரை துதியுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். நான்காவது சொன்னார், என் கிட்டே வாருங்கள், நான் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். இந்த 5வது வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தை வேத வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம் என்றால், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொன்னார். மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் கர்த்தருடைய தூதனானவரை சந்திக்கிறார்கள். அப்படி சந்தித்து உம் நாமம் என்ன என்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்னவென்று நீ கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வேத வசனத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், அர்ப்பணியுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லுகிறார். அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்விலே நான் அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது, மனோவாவுக்கும் மனோவாவுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லாமல் இருக்கிறது. இந்த சூழ்நிலைதான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவினுடைய மனைவியை சந்தித்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறப்போகிறாய், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது, அவன் நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்கிற ஒரு பெரிய ஒரு திட்டத்தை மனோவாவினுடைய மனைவியிட்டே சொல்லுகிறான். இந்த வார்த்தையை கேட்ட மனோவாவினுடைய மனைவி மனோவாவினிடத்துல போய் சொல்லுகிறார், இப்படி ஒருவர் என்னை சந்தித்தார், அவருடைய சாயல் தேவதூதனுடைய சாயலை போல் இருந்தது, அவர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொன்னார் என்று சொன்ன பொழுது, நியாயாதிபதிகள் 13:8 வாசிக்கிற பொழுது, மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார், மீண்டும் ஒரு வருஷம் எங்களுக்கு தரிசனமாகும் என்று சொன்ன பொழுது, கர்த்தருடைய தூதனானவர் மீண்டும் அவர்களுக்கு தரிசனமாகி அதே வார்த்தையை சொல்லுகிறார். அந்த 2ஆம் விஷயம் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவுடைய மனைவிக்கு தான் தரிசனமாகி அதே வார்த்தையை சொல்லுகிற பொழுது, இந்த தேவ திட்டத்துக்கு மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் அர்ப்பணித்தார்கள். நீங்கள் ஒரு குமாரனை பெறுவீர்கள், அவன் நசரேனாய் இருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்கிற அந்த வார்த்தையை கேட்டவுடனே மனோவாவும் மனோவாவுடைய மனைவியும் அந்த தேவ திட்டத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். தேவ திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அவர்கள் சொல்லுகிறார்கள், இது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கிற பொழுதுதான் கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், என் நாமம் என்ன என்று நீங்கள் கேட்பானேன், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். என கருமையான தேவச்சனமே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் தேவனானவர் மனோவாவுக்கும் மனோவாவுடைய மனைவிக்கும் அவருடைய நாமத்தை வெளிப்படுத்தினார், அது அதிசயம் என்று சொல்லுகிறார். மீண்டும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்தே, உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இந்த அதிகாரத்திலே ஒரு வித்தியாசத்தை பார்க்க முடியும்.
அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறார், என் நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறார். மனோவாவுக்கும் மனோவாவினுடைய மனைவிக்கும் அவருடைய நாமத்தை அதிசயம் என்று வெளிப்படுத்தினார். அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த அதிசயம் விளங்கினது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்திலே அநேகம் பேருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. சாராளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, ராகேலுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, எலிசபெத்துக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது, அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் தேவன் தமது நாமத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு குழந்தையை தரவில்லை. ஆனால் மனோவாவுடைய மனைவிக்கு மாத்திரம் தேவன் தமது நாமத்தை, அதாவது அதிசயம் என்கிற அந்த நாமத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்கு குழந்தையை கொடுத்தார். அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த பொழுது அவள் சக்கலத்தியான பெனினாள் நிமித்தம், அவள் நிந்திக்கப்படுகிறதின் நிமித்தம் அவள் ஆலயத்தில் போய் மனங்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணின பின்புதான் தேவன் அன்னாளை நினைத்து அன்னாளை கடாட்சித்து அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆனால் இந்த மனோவாவினுடைய மனைவியை கர்த்தருடைய தூதனானவரே தேடி வந்தார். கர்த்தருடைய தூதனானவர் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். கர்த்தருடைய தூதனானவரே மனோவாவின் மனைவியை தேடி வந்து, நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று அவருடைய அதிசய நாமத்தை வெளிப்படுத்தினார். காரணம் என்னவா இருந்திருக்கும் என்றால், ஒருவேளை மனோவாவினுடைய மனைவி தனக்கு குழந்தை இல்லாததை நினைத்து மிகவும் வருத்தப்பட்டு 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 வேதனைப்பட்டு கலங்கி போய், ஒருவேளை வாழ்க்கையினுடைய அடிமட்டத்துக்கு போய், இனி என் வாழ்க்கையில மாற்றமே வராது, இனி என் வாழ்க்கையில ஒரு அதிசயமே வராது, இனி என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காது என்று சொல்லி ஒருவேளை சோர்ந்து போய் இருந்திருக்கலாம். ஜனங்கள் நிந்திக்கிற அந்த நிந்தனையான வார்த்தைகள், உறவுகள் நிந்திக்கிற அந்த நிந்தனையான வார்த்தைகளை கேட்டு 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 இனிய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் வராது என்று சொல்லி ஒருவேளை தன் வாழ்க்கையை துளைத்து விட வேண்டும் என்று கூட ஒருவேளை சோர்ந்து போய் மனோவாவினுடைய மனைவி இருந்திருக்க கூடும். இந்த சூழ்நிலை தான் கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவினுடைய மனைவியை சந்தித்து அவளுக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்களும் கூட என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இல்லையே, அதிசயம் நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, அநேக நாட்களா நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் இல்லையே என்று சொல்லி ஒருவேளை வேதனைப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு 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 இனி வாழ்வதை விட சாவுதான் மேலானது என்று சொல்லி ஒருவேளை சாவை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? மனோவாவினுடைய மனைவியை போல சோர்ந்து போய் இருந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வெளிப்படுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய நாமமாகிய அதிசயத்தை தேவன் வெளிப்படுத்த போகிறார். அது அநேக கண்களுக்கு முன்பாய் அது ஆச்சரியமாய் இருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், விழுந்து போன இடத்திலிருந்து, சோர்ந்து போன இடத்திலிருந்து, துக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த காரியத்திலிருந்து எழும்பி வாருங்கள். விழுந்ததை நினைக்காதிருங்கள், விழுந்த இடத்திலே விழுந்து கிடக்காதிருங்கள். நடந்த காரியங்களை நினைத்து 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 உங்களையே காயப்படுத்தி கொண்டிருக்காது. மனிதனுடைய நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை வெறுத்து போய் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை தேடி வந்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், சகோதரியை எழும்பு, சகோதரனை எழும்பு, தேவஜனமே எழும்புவா, என்னுடைய நாமம் அதிசயம், அந்த அதிசயத்தை உன் வாழ்க்கையில நான் வெளிப்படுத்த போகிறேன். என் மகிமை உன் வாழ்க்கையில வெளியரங்கமாகும். மாம்சமான யாவரும் அதை ஏகமாய் காண்பார்கள் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு சகோதரி சகோதரியை எழுப்பி வாருங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிச்சயமாய் செய்து தமது மகிமையை தேவன் வெளிப்படுத்த போகிறார். திரும்பவும் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனோவாவினுடைய மனைவிக்கு அநேக நாட்களாக குழந்தை இல்லை என்கிற ஒரு வருத்தம் அவளுடைய இருதயத்துக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவினுடைய மனைவியை சந்தித்து சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லுகிறார். நீ குமாரனை பெறுவாய் என்று சொல்லி தேவன் அதோடு கூட நிறுத்தாமல் அடுத்து சொல்லுகிறார், அந்த குமாரன் எப்படி இருப்பான் என்றும் சொல்லுகிறார். அவன் நஸ்ரேயனாய் இருப்பான். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. பெரிய ஒரு திட்டம்
இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை மனோவாவினுடைய மனைவி கிட்டே கொடுக்கிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கிற பொழுது மனோவாவுடைய மனைவி எனக்கு ஒரு பிள்ளை வேணும், எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும், இதைத்தான் அவள் ஜெபித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவள் தனக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தாள். ஆனால் தேவனோ அவளுக்கு பிறக்கிற அந்த பிள்ளையின் நிமித்தம் அல்லது அவள் கருவிலே வைக்க போகிற அந்த கருவி நிமித்தம் தேசத்துக்குள்ள ஒரு பெரிய ரட்சிப்பை செய்ய வேண்டும் அல்லது பெரிய ரட்சிப்பை தொடங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பியிருந்தார். அந்த தேவனுடைய விருப்பத்துக்கு தான் மனோவாவும் அவனுடைய மனைவியும் அர்ப்பணித்திருந்தார்கள். அவர்கள் அர்ப்பணித்தது நிமித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே அதிசயம் நடந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒருவேளை உங்களுக்கானது மாத்திரம்தான், அல்லது இது என்னை சார்ந்தது மாத்திரம், அல்லது அது எனக்கானது மாத்திரம்தான், அல்லது என் குடும்பத்துக்காக மாத்திரம்தான் இந்த பிரச்சனை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் தேவன் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பிரச்சனையின் வாயிலாக உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை நடக்க வேண்டும், அல்லது உங்களுக்கும் ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டும். இந்த பிரச்சனையின் நிமித்தம் தேசத்துக்குள்ளே ஒரு அதிசயத்தை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆதலால் உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே அது உங்களோடு மாத்திரம் நின்று விடுகிறதல்ல. அந்த பிரச்சனையை வைத்து ஆண்டவர் உங்களுக்குள் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அந்த பிரச்சனையை வைத்துதான் தேவன் தேசத்துக்குள் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். அன்னாளுக்கும் அப்படிதான் இருந்தது. குழந்தை இல்லாமல் இருந்தது. ஆனால் அன்னாள் குழந்தை இல்லையே என்று சொல்லி அவள் வேதனைப்பட்டுக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சாமுவேலை கொடுத்து அந்த சாமுவேலை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசியாய் மாறினார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே உங்கள் வாழ்க்கையில ஒரு மகிமையை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு போராட்டங்களுமே உங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை கொண்டு வரும். உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு சோதனைகளுமே அது சாதனையாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு தடைக்கற்களும் உங்கள் வாழ்க்கையில் அது படிக்கற்களாய் மாறும். உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு கண்ணீர்களும் அது தேசத்துக்கு களிப்புள்ளதாக மாறும். மனோவாவுடைய மனைவிக்கும் இருந்த பிரச்சனையின் நிமித்தம் தேவன் அவர்களுக்குள் ஒரு அற்புதத்தை செய்தார், அல்லது அவர்களுக்குள் ஒரு அதிசயத்தை கொண்டு வந்தார். அதே நேரத்துல அந்த பிரச்சனையை வைத்துதான், அல்லது அந்த ஒரு போராட்டத்தை வைத்துதான், அல்லது அந்த ஒரு ஏமாற்றத்தை வைத்துதான், அல்லது அந்த இழந்து போன அந்த காரியத்தை வைத்துதான் தேசத்துக்குள்ளே தேவன் அதிசயத்தை செய்ய விரும்பினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனோவாவுடைய மனைவிக்கு தனக்கு குழந்தையிலே என்கிற ஒரு ஏக்கம் இருந்தது. ஆனால் அந்த ஏக்கத்தை தேவன் நிறைவேற்றிவிட்டு சொல்லுகிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உனக்கு ஒரு அதிசயத்தை கொண்டு வரும். அதே பிரச்சனை தேசத்திலே ஒரு அதிசயத்தை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, எனக்கு ஒரு அற்புதம் நடந்தால் போதும், எனக்கு ஒரு மாற்றம் வந்தால் போதும், என் பிரச்சனை மாறினா போதும் என்று சொல்லி நம்மை மாத்திரம் தான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த பிரச்சனையை விட்டு தேசத்துக்குள்ளே நான் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும், என்ன அதிசயத்தை கொண்டு வர முடியும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறபடினால்தான் ஒரு சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில கூட ஒரு சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அல்லது வெறுமையையும் வனாந்தர ஏமாற்றத்தையும் அனுமதிக்கிறதா, அந்த அனுமதிக்கிறது ஏமாற்றத்தின் நிமித்தம் தான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறது மாத்திரமல்ல, தேசத்திலே அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். வேதத்துல வாசிக்கிற பொழுது காணாமல் போன கழுதையை சவுல் தேடிக்கொண்டு போனார். அது அவனுடைய பிரச்சனை. ஆனால் காணாமல் போன அந்த கழுதியை தேடிக்கொண்டிருக்கிற பொழுதுதான் சவுலை தேவன் ராஜாவாக அபிஷேகித்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில வருகிற ஏமாற்றங்களை கூட கர்த்தர் ஒரு கருவியாக பயன்படுத்தி அதை தேசத்திலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய விரும்பித்தான் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் இது ஏன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். அந்த பிரச்சனையில் தான் தேவன் உங்களுக்கு மகிமை வெளிப்படுத்தி அடுத்து தேசத்துக்குள்ளே அந்த மகிமையை வெளிப்படுத்த போகிறார். மனோவாவினுடைய மனைவியினுடைய கருவிலே ஒரு கருவை வைத்து தேவன் அவளை சந்தோஷப்படுத்துறது மாத்திரமல்ல, அந்த கருவி நிமித்தம் தேசத்தையே சந்தோஷப்படுத்த தேவன் நினைத்தார். அதாவது
தேவன் மனோவாவினுடைய மனைவிக்கு ஒரு குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த குழந்தையை கொண்டு இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவான் என்று தேசத்துடைய பெரிய திட்டத்தையே தேவன் மனோவாவினுடைய மனைவியிட்டே கொடுத்திருந்தார். எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இஸ்ரவேலரை பெலிஸ்தனுடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குகிறதுக்கு ஒரு சிம்சோன் தேவை என்றால், அல்லது அந்த சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு மனோவாவுடைய மனைவி தேவை என்று சொன்னால், இந்த இந்திய தேசத்தை விக்கிரகங்களுடைய கைகளிலிருந்து, பாதாள ஆவியுடைய கைகளிலிருந்து, பூர்வீக ஆவியுடைய கைகளிலிருந்து, மாந்திரீக ஆவியுடைய கைகளிலிருந்து, பிசாசுடைய கைகளிலிருந்து, வானமண்டல பொல்லாத ஆவிகளுடைய கைகளிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு சிம்சோனை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லது ஒரு சிம்சோனை சுமக்கிறதுக்கு ஒரு மனோவாவினுடைய மனைவி தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2021 ஆண்டு இந்த இந்திய தேசத்தை ஒரு எழுப்புதல் தேசமாக பெற்றெடுக்கிறதுக்கு தேவன் நமக்குள்ள ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறார், நமக்குள்ள ஒரு சில சொப்பனங்களை வைத்திருக்கிறார், நமக்குள்ள தேவன் ஒரு சில ஊழியங்களை கொடுத்திருக்கிறார், அல்லது ஒரு சில விருப்பங்களை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்னவென்று சொன்னால், தேவன் நமக்குள்ளே கருவாக அது வைக்கிறது. எப்படி மனோவாவுடைய மனைவி சிம்சோனை பெற்றெடுத்து அந்த சிம்சோனி நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையிலிருந்து ரட்சிக்க தொடங்குகிறது போலதான் தேவன் இந்த 2021 ஆண்டிலே நமக்குள்ள ஒரு சில திட்டங்களை, அல்லது நமக்குள்ள ஒரு சில விருப்பங்களை, அல்லது நமக்குள்ள ஒரு சில சொப்பனங்களை, நமக்குள்ள ஒரு சில ஊழியங்களை கர்த்தர் நமக்குள் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்றால், இதை இந்த வருஷம் நம்ம பெற்றெடுக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை மனோவாவுடைய மனைவி எனக்கு குழந்தை இல்லை என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தது போலதான் நீங்கள் இருந்து கொண்டிருந்திருக்கலாம். அந்த குழந்தையை கொண்டு தேவன் தேசத்தை ரட்சித்தது போல உங்களுக்குள் இருக்கிறதான விருப்பங்கள், உங்களுக்குள் இருக்கிறதான ஏக்கங்களை கொண்டுதான் தேவன் தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். அதை கருவாகத்தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள் வைக்க போகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, உனக்குள் இந்த வருடம் தொடங்கி இருக்கிற ஒரு சில விருப்பங்கள், இந்த ஊழியத்தை நான் இப்படி செய்ய வேண்டும், இந்த ஊழியத்தை நான் இப்படி நடத்த வேண்டும், இந்த ஊழியத்திற்காய் நான் இதை கிரயம் செய்ய வேண்டும், என் குடும்பத்துக்காய் இதை செய்ய வேண்டும், என் கணவனுக்காய் இதை செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்காய் இதை செய்ய வேண்டும், நான் தேசத்துக்காய் இப்படி ஜெபிக்க வேண்டும், நான் தேசத்துக்கு அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காய் இரவு நேரம் ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காய் மாதத்துல ஒரு முறை உபவாசம் பண்ணி ஜெபிக்க வேண்டும், அல்லது மாதத்துல ஒரு நாள் தேவனுடைய சமூகத்தில் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு சில விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்குள் உண்டாகி இருக்கிறதே. அதுதான் மனோவாவுடைய மனைவி சிம்சோனை சுமந்தது போல நீங்களும் தேவ திட்டத்தை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தேவ திட்டத்தை தான் இந்த வருடம் நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும், அல்லது இந்த தேவ திட்டத்துக்கு தான் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கிற பொழுதுதான் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார். மனோவாவுடைய மனைவியிடத்திலும் நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்ன பொழுது, இது என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று நினைத்துக் கொண்டிருந்த பொழுது, அந்த பிள்ளையை கொண்டுதான் தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குவேன் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொன்ன பொழுது, நம்ம நிமித்தம் தேசத்துக்குள்ளும் ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை ஒரு பக்கம் அவர்கள் மகிமைப்படுத்தினாலும், இன்னொரு பக்கம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்து தான் வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தையும் 12வது வேத வசனத்தையும் வாசிப்போம் என்றால், அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பேராக என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தேவன் இந்த திட்டத்தை கொடுத்த உடனே அந்த திட்டத்துக்கு அர்ப்பணிக்கிறார்கள். அவர்கள் அர்ப்பணித்தது மாத்திரமல்ல, அடுத்து அவர்கள் கேட்கிற காரியம் என்னவென்று சொன்னால், பிறக்க போகிற பிள்ளைக்கு நீர் எங்களிடத்துல என்ன கற்பிக்கிறீர், அல்லது பிறக்க போகிற பிள்ளைக்காக நீர் எங்களிடத்தில் என்ன கற்பிக்கிறீர் ஒன்று. இரண்டாவது கேட்கிறார்கள், அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்த்த வேண்டும். அடுத்து கேட்கிறார்கள், அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும்.
எனக்கு அருமையான தேவச்சனமே, இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கையில் ரட்சிக்க தொடங்குகிற சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு இவர்கள் இந்த காரியத்தை கேட்டார்கள். அதே போல அவர்கள் செய்தது நிமித்தம் அவர்கள் கண்கள் அதிசயங்களை கண்டது. அதே போலதான் இந்த 2021 ஆண்டிலே தேவன் நமக்குள் கொடுத்திருக்கிறதான கரு என்கிற தேவ திட்டம், எழுப்புதல் என்கிற ஒரு தேவ திட்டம், அது உங்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும். இப்படிதான் உன் குடும்பத்தை நடத்த வேண்டும். உன் கணவனுடைய ரட்சிப்புக்கு நீ இப்படிதான் ஜெபிக்க வேண்டும். உன் ரட்சிப்புக்கு நீ இப்படிதான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் தேவன் அவருடைய சித்தத்தையும் அவருடைய விருப்பத்தையும் நமக்குள்ளே கருவாக அதை வைக்கிறார் என்றால், அந்த கருவை வைக்கிறதோடு நம்ம நின்று விடாமல் அந்த கருவை நான் எப்படி வளர்த்த வேண்டும் அல்லது இந்த காரியத்துக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நம் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும். அதைத்தான் மனோவாவுடைய மனைவியும் கேட்டார்கள். பிறக்க போகிற பிள்ளைக்காக நீர் எங்களிடத்தில் என்ன கற்பிக்க விரும்புகிறீர் அல்லது அந்த பிள்ளை நாங்கள் எப்படி வளர்த்த வேண்டும், அந்த பிள்ளை நாங்கள் எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆண்டவர் இந்த வருடம் உங்களுக்குள் வைத்திருக்கிற தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை, தேவ விருப்பத்தை, எழுப்புதல் திட்டத்தை, உங்க தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற சபையை, தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற குடும்பத்தை, தேவன் உங்க கையில கொடுத்திருக்கிற கணவனை அல்லது உங்களுக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க எப்படி வளர்த்தணும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் கேட்கிற பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழி நீங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கற்றுக் கொடுப்பார். ஒருவேளை இந்த 2021 தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த பிசினஸ், இந்த தொழில, இந்த வேலை அல்லது வேலையில நான் எப்படி நடக்கிறது அல்லது எப்படி பேசுறது அல்லது எப்படி வளர்த்துறது என்று ஒருவேளை உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் தேவ பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு கற்றுத்தாரு. ஒருவேளை இந்த யோர்தானில நடக்க எனக்கு தெரியவில்லை, இந்த செங்கடலில நடக்க எனக்கு தெரியவில்லை, இந்த எரிகோவை விளைச்சி எனக்கு தெரியவில்லை, இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து கேட்கிற பொழுது நிச்சயமாலுமே தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். வேதத்திலிருந்து ஒரு வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார். இடத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி முடித்த பொழுது அவருடைய சீசர்கள் போய் அவரிடத்தில் கேட்கிறார்கள், நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதியும், நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண எங்களுக்கு கற்றுத்தாரும், நீர் எங்களுக்கு ஜெபம் பண்ண எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை ஒரு சில காரியங்களை கர்த்தர் நம்மளிடத்துல கொடுத்திருப்பாரு, அந்த கொடுத்த காரியத்துக்கு நமக்கு ஜெபிக்க கூட தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை கணவனுடைய ரட்சிப்புக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும் நமக்கு தெரியாம இருக்கலாம். பிள்ளையினுடைய ரட்சிப்புக்கு நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஒருவேளை தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் குடும்பத்துக்காக, குடும்பத்துடைய ஆசீர்வாதத்துக்காக, சுகத்துக்காக, உங்க தொழிலுக்காக எப்படி ஜெபிக்கணும்னு ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே இது எனக்கு கற்றுக் கொடுங்க, என் கணவனுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, என் பிள்ளைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, ஆண்டவரே என் பட்டணத்துக்காக ஜெபிக்க கற்றுக் கொடுங்க, என் தொழிலுக்காக ஜெபிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க, என் சபைக்காக ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். நீங்கள் கற்றுக்கொள்ள ஆசையாய் இருக்கிற பொழுது நிச்சயம் கற்றுக் கொடுப்பார். ஏசாயா 50:4 வாசிக்கிறோமே, இளைப்படைந்தவளுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லும்படி தேவன் எனக்கு கல்விமானி நாவை தருகிறார், கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கேட்கும்படி செய்க என்னை கவனிக்க செய்கிறார். அப்படி என்றால் ஏசாயா கூட தேவ பிரசன்னத்தில் போய் உட்கார்ந்து எனக்கு இளைப்படைந்தவளுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்லுகிறதுக்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவ பிரசன்னத்திலே காத்திருந்தார். வேதத்துல வாசிக்கிற பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, இடத்துல வாசிக்கிறோம், அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் குமாரனாய் இந்த பூமியில இருந்த பொழுது பாடுகளின் நிமித்தம் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் பிதாவினிடத்தில் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். பிதாவினிடத்திலிருந்து கீழ்ப்படிதலை அவர் கற்றுக்கொண்டார். அவர் கற்றுக்கொண்டபடினால்தான் இன்றைக்கு நமக்கும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அதனால் தான் சீசர்கள் போய் கேட்டார்கள், எங்களுக்கு ஜெபம் பண்ண போதியும், எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாரும். 11:29 வாசிப்போம் என்றால், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவே நம்மளை அழைக்கிறார். இந்த போராட்டத்தில், இந்த பிரச்சனையில், இந்த பாடுகளில, இந்த யோர்தான், இந்த செங்கடல், இந்த எரிகோவில என்னால நடக்க முடியல ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்லுகிற பொழுது அந்த பாதையில எப்படி நடக்க வேண்டும், எந்த வசனங்களை அறிக்கையை விட வேண்டும், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் கற்றுக் கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். இந்த பிள்ளையை வளர்க்க எனக்கு கற்றுத்தாரும் என்று மனோவாவினுடைய மனைவியும் கேட்டது போல நாமும் ஆண்டவரே இந்த 2021 ஆண்டுல நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவ பிரசன்னத்துல நாம காத்திருக்கிற பொழுது நிச்சயமானுமே இந்த வருஷம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய கண்கள் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்ப மனோவாவும் மனைவியும் சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு, அல்லது முழு இஸ்ரவேலை ரட்சிக்கிற ஒரு மனுஷனை பெற்றெடுக்கிறதுக்கு, அல்லது முழு இஸ்ரவேலை ஜனங்களையும் பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குகிறதுக்கு, ஒரு தேவ திட்டத்தை பெற்றெடுக்கிறதுக்கு அவர்கள் எனக்கு கற்றுத்தாரும் என்று கேட்ட பொழுது தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல இந்த வருஷம் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவ திட்டத்தை வளர்க்கிறதுக்கு, அல்லது தேவ திட்டத்தை பெருக்குகிறதுக்கு, அல்லது தேவ திட்டத்தை இன்னும் நீங்கள் நிறைவேற்றி முடிக்கிறதுக்கு ஒன்று நிச்சயமான தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். இரண்டாவது கர்த்தர் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், வேதத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னால், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13-14 வாசிப்போம் என்றால், கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரியோடு சொன்ன வார்த்தை யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியில் உண்டாகிறது ஒன்று சாப்பிடாமலும், திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும், தீட்டானது ஒன்று புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதை எல்லாம் கைகொள்ள கடவாள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், மனோவாவினுடைய மனைவி கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொன்னது மாத்திரமல்ல, நீ மதுபானமும் திராட்சை ரசமும் குடிக்க கூடாது, அதாவது நீ பரிசுத்தமாய் உன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நீ சிம்சோனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லது இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைகளிலிருந்து ரட்சிக்க தொடங்குகிற ஒரு மனுஷனை நீ பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு பரிசுத்தம் ரொம்ப தேவை என்று சொல்லி மனோவாவுடைய மனைவிட்டை சொல்லுகிறார். அடுத்து மனோவாகிட்ட போய் சொல்லுகிறார், அந்த ஸ்திரீ நான் அவளுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்ய அவள் எச்சரிக்கையா இருக்கணும். ஒண்ணு, நான் சொன்னதை எல்லாம் அவள் கைகொள்ள கடவாள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், நான் அவளுக்கு சொன்ன எல்லாவற்றுக்கும் அவள் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கருமையான தேவச்சனமே, கர்த்தர் சொல்லுகிறாருமா, ஒன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும், இரண்டாவது நான் உனக்கு கற்றுக் கொடுக்கிறதுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். இரண்டாவது சொல்றார், நீ கீழ்ப்படிய வேண்டும். நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ, உன்னை குறித்து தேவனுடைய திட்டம் நிறைவேற, அல்லது உங்களை குறித்து தேவ திட்டம் நிறைவேற, உங்களை குறித்து எழுப்புதல் காலத்துல தேவனுடைய திட்டம் தீர்க்கதரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுங்கள். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் 99% கீழ்ப்படுகிறேன், 1% என்னால கீழ்ப்படிய முடியல என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிறது 100% நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் 100% கீழ்ப்படிந்தான். எல்லாவற்றுக்கும் மேல இயேசு கிறிஸ்து பிதா அவரிடத்தில் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு 100% கீழ்ப்படிந்தபடினால்தான் நம்ம இந்த உலகத்தையும் நம்மையெல்லாம் இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்க முடிந்தது. அப்ப ஆபிரகாம் 100% கீழ்ப்படிந்தான். அடுத்து மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியே இந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்வாயாக. அப்படின்னு என்னன்னா, உன்னை என்ன காண்பிக்கிறேன்னு அதை அப்படியே நீ செய்ய வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொன்னார், அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நான் உன்னிடத்துல என்ன எதிர்பார்க்கணும், நீ அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். கற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அந்த கற்றுக்கொண்டவர்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். மோசே மலையில் காண்பிக்கப்பட்ட மாதிரியே அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை செய்து முடித்தான் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நோவாவிடத்துல ஆண்டவர் பேழையை செய்ய சொல்லுகிறார். அந்த பேழையை செய்ய வேண்டிய அளவையும் கற்றுக் கொடுக்கிறார். அந்த அளவு என்ன அளவோ, அதை கூட்டவோ குறைக்கவோ கூடாது. அந்த அளவு என்ன அளவோ நீ அப்படியே செய்ய வேண்டும் என்று சொன்னார். அப்படி அந்த பேழையை செய்தபடியினால்தான்
அன்றை பெய்த அந்த மழையிலே அந்த பேழை மிதந்து கொண்டிருந்தது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லுகிறார், அவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா அமைதியா இருப்போம், கொஞ்ச நாள் பேசிக்கொண்டிருந்தா பேசுவோம், பிரசங்கம் பண்ணுனா பிரசங்கம் பண்ணுவோம், துதினா துதி, அந்நிய பாசை பேசுனா நம்ம அந்நிய பாசை பேசுவோம், அல்லது காத்திருன்னு சொன்னா காத்திருப்போம். இன்னைக்கு கர்த்தர் அதை சொல்றாருமா, கற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அந்த கற்றுக்கொண்டவர்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம அப்படியே கீழ்ப்படுகிற பொழுதுதான் நம்மளுடைய கண்கள் இந்த வருடம் அதிசயத்தை காணும். நம்ம அப்படியே கீழ்ப்படுகிற பொழுதுதான் தேவ நம்ம மேல வைத்திருக்கிற அந்த தேவ திட்டம் 100% நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். ஒருவேளை கணவனுடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், குடும்பத்தை நடத்துகிறதுக்காக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஒரு சில நேரம் பேசாதே என்று சொல்லுவார், நம்ம அமைதியா இருக்க வேண்டும். ஒரு சில நேரத்துல பேசு என்று சொல்லுவார், அப்படி நம்ம பேச வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிற பொழுது மனோவாவுடைய மனைவியினுடைய கண்கள் அதிசயத்தை கண்டது போல இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலும் தேவன் அதிசயத்தை வெளிப்படுத்துறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். மனோவாவுடைய மனைவியிடத்திலே சொன்னார் அதிசயம் என்று சொன்னார். அதே அதிசயத்தை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்த போகிறார். அதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம், அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கற்றுக்கொண்டவர்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம கீழ்ப்படுகிற பொழுது நம்ம இந்த வருடம் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்துல செய்யப்படாத அதிசயங்களை நம்ம கண்கள் காணும். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் அவருடைய நாமமாகிய அதிசயத்தை வெளிப்படுத்துறது மாத்திரமல்ல, அந்த அதிசயத்தை வெளியரங்கமாக்குவார். அதை மாம்சமான யாவரும் அந்த அதிசயத்தை பார்ப்பார். வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலை குறித்து நம்ம வாசிக்கிற பொழுது அது ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற மனுஷனை கொண்டுதான் தேவன் எழுப்புதலை கொடுத்தார் என்று சொல்லி நம்ம சரித்திர புத்தகத்திலே வாசிக்க முடியும். ஈவன் ராபர்ட்ஸ் 13வது வயதிலே இயேசுவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். 25வது வயதிலே தன்னை முழுமையாய் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். அந்த 25 வயதிலிருந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு கூட தேட ஆரம்பித்தார். ஒரு நாள் தேவன் அவரை சந்தித்து, இந்த வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலை உன் கையில் தான் நான் கொடுப்பேன், உனக்கு 1,00,000 ஆத்துமாக்களை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். இதுதான் தேவன் அவருக்குள் வைத்த கரு. அந்த கருவை வளர்க்க இவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். அந்த நாட்களிலே சேத் ஜோசுவா என்கிற ஒரு போதகருடைய கையின் கீழ் தான் அடங்கி அவர் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் தேவன் அந்த கொடுத்த அந்த தரிசனத்துக்காக அல்லது அந்த கருவுக்காக அல்லது அந்த தேவ திட்டத்துக்காக அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் சேத் ஜோசுவாவிடத்தில் போய் கேட்பார், இன்றைக்கு நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று கேட்பார். அப்பொழுது சேத் ஜோசுவா சொல்வார், கொஞ்சம் அமைதியாயிரு என்று சொல்லி நாட்களை நகர்த்தி கொண்டே வந்தார். ஒரு நாள் புதன்கிழமை மாலை வேதவாட வகுப்பு நடக்கிற நேரத்திலே சேத் ஜோசுவா ஈவன் ராபர்ட்ஸை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி. அப்படி அவர் பிரசங்கம் பண்ண எழும்பின பொழுது 17 பேர் தான் இருந்தார்கள். அந்த 17 பேர் நடுவிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். தேவனுடைய வல்லமையும் மகிமையும் பலமாய் ஜனங்கள் நடுவிலே ஊற்றப்பட்டது. அநேக ஜனங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கதற ஆரம்பித்தார்கள். இவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஒரே மாதத்துக்குள் முதல் முறை அவர் பிரசங்கம் பண்ணுகிற பொழுது 17 பேர் தான் இருந்தார்கள். அந்த ஒரே மாதத்துக்குள் 37,000 பேரை கர்த்தர் அந்த சபையிலே கொண்டு வந்து கொடுத்தார். கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தின்படியே 5 மாதத்துக்குள் 1,00,000 ஆத்துமாக்களை தேவன் அந்த வேல்ஸ் தேசத்துல எழுப்பி கொடுத்தார். அதற்கு பின்பு ஆண்டவர் அவரை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்தார். அவரை கொண்டு பெரிய பெரிய தேசங்களை, பட்டணங்களை, அமெரிக்க தேசங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல், அமெரிக்கா, ஐரோப்பா, இங்கிலாந்து என்கிற அநேக நாடுகளுக்குள்ள தேவன் ஒரு எழுப்புதலை கொடுத்தார். அந்த வேல்ஸ் தேசத்தினுடைய எழுப்புதலை வைத்துதான் முழு தேசங்களுக்குள்ள தேவன் ஒரு எழுப்புதலை கட்டளையிட்டார். இதற்கு காரணம் ஈவன் ராபர்ட்ஸ் என்கிற மனிதன். காரணம் என்னவென்று சொன்னால், தேவன் அவருக்கு கொடுத்ததான அந்த திட்டத்தை அல்லது அந்த தரிசனத்தை அல்லது அந்த சொப்பனத்தை ஒரு கருவாக சுமந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அவரை கொண்டு தேவன் தேசத்திலே எழுப்புதலை கொடுத்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, சகோதரனே, சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவேளை இந்த வருட வாக்குத்தத்தம் கூட உங்களுக்குள் தேவன் வைத்திருக்கிற ஒரு கருவாக இருக்கலாம். அந்த கருவை வளர்த்துறது எப்படி என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் போய் கேளுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். நிச்சயமானுமே பூமி எங்கும் எந்த ஜாதிகளத்தில் செய்யப்படாத அதிசயங்களை
உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் கர்த்தர் செய்வார். உங்களோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உங்களோடு கூட இருந்து தேவன் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது. ஆதலால் தேவ சித்தத்துக்கும் தேவ திட்டத்துக்கும் உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும். யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி ஆண்டவர் நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிற எல்லா வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வாரத்திலும் நீங்கள் அர்ப்பணியுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, மனோவாவுடைய மனைவியும் சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு எப்படி அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்களோ அதே போல் ஆண்டவரே எங்களையும் உம்முடைய கைகளிலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறது எங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, எங்கள் நிமித்தம் தேசங்களுக்குள்ளேயும் ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர். கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த இருதயத்தோடு கூட நாங்கள் உங்கள் பிரசனத்திலே வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நீர் கற்றுக் கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறது நிமித்தம் எங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாசமுள்ள கரங்களுக்கு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் மேலும் இப்பொழுது உம்முடைய பிரசனம் இறங்கட்டும். விசேஷமா இந்த நாளில ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இயேசுவின் நாமத்தினாலே மனோவாவுடைய மனைவியும் நினைத்தது போல இவர்களை நினைப்பீராக. உம்முடைய அதிசயம் இவர்கள் வாழ்விலே நடப்பதாக. உம்முடைய அதிசயத்தை இவர்கள் வாழ்விலே நீர் வெளிப்படுத்துவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் உம்முடைய அதிசயங்களை வெளிப்படுத்துவீராகப்பா. எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக இவர்களுடைய கண்கள் அதிசயங்களை காண கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. உங்க பாசமுள்ள கரங்களுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நினைத்து நாங்கள் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காய் ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you.